Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 6th ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் சயின்ஸ் அறிவியல்ல இருக்க எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய 100 முக்கியமான क्वेश्चंस தான் வந்து பார்க்க போறோம். சயின்ஸ் டாபிக் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்திருக்காங்க. क्वेश्चंस வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து கம்மியா வரும். சோ செலக்டட் டாபிக்ஸ் வந்து நம்ம மட்டும் படிச்சாலே போதும். சோ அதாவது முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் படிச்சாலே ஓரளவுக்கு வந்து நம்ம சயின்ஸ்ல வந்து மார்க் எடுத்துட்டு போயிரலாம். சோ அந்த முக்கியமான டாபிக்ல இருந்து முக்கியமான क्वेश्चंस தான் இந்த வீடியோல டெஸ்டா வந்து நம்ம கொடுத்திருக்கோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. டோட்டலா 100 क्वेश्चंस வந்து இருக்கு. 100மே முக்கியமான क्वेश्चंस. ஸோ சயின்ஸ் டாப்பிக்கே வந்து தொடரலைனாலும் இந்த 100 கொஸ்டின்ஸாவது பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு ஜியாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதே மாதிரி எக்கனாமிக்ஸு, தமிழ், இதில் இருக்க 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தாவர உலகின் சிண்ட்ரெல்லா என்று அழைக்கப்படும் தாவரம் எது? தாவர உலகின் சிண்ட்ரெல்லா என்று அழைக்கப்படும் தாவரம் எது? ஆன்சர் ஆகாய தாமரை. ரெண்டாவது கொஸ்டின், மும்மை விதையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பி டாபர்னே. தேர்டு கொஸ்டின், எறும்பு தேனீயின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது? ஆன்சர் பார்மிக் அமிலம். நாலாவது கொஸ்டின், இருவேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என கூறியவர் யார்? ஆன்சர் சி அரிஸ்டாட்டில். அஞ்சாவது கொஸ்டின், விசையானது எண் மதிப்பையும் திசையையும் கொண்ட ஒரு எந்த அளவாகும்? ஆன்சர் வெக்டர் அளவாகும். ஆறாவது கொஸ்டின், ரெண்டு கூற்று வந்து இருக்குது, இதில் எது சரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கூற்று 1, ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை, வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளிக்கதிர்கள் வந்து செல்லும், இதில் எது சரி? ஆன்சர் வந்து சி, கூற்று 1ம் 2ம் சரி. ஏழாவது கொஸ்டின், காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு? ஆன்சர் சி ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. எட்டாவது கொஸ்டின், விழியானது ஏறத்தாழ எத்தனை சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவ அமைப்புடையது? ஆன்சர் 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட. ஒன்பதாவது கொஸ்டின், மிக அதிக உணர்நுட்பம் உடைய கண்ணின் உள்ள உறுப்பு எது? ஆன்சர் ரெட்டினா. பத்தாவது கொஸ்டின், மேகக்கூட்டம் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமாக அமைவது எது? ஆன்சர் மீசிதறல். 11, இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் விவிபேரஸ். 12, மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை எவ்வாறு அழைக்கின்றோம்? ஆன்சர் கூழ்மம். 13, மின்னுருகு இலை ஃபியூஸ் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? ஆன்சர் ஜூல் வெப்ப விளைவு தத்துவத்தின்படி. 14, மின்னோட்டம் பாயும் மின் கடத்தியை சுற்றியுள்ள காந்த கோடுகளின் திசையை எளிதாக புரிந்து கொள்ள உதவும் விதி எது? ஆன்சர் வலக்கை பெருவிரல் விதி. 15வது கொஸ்டின், மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் அலகு எது? ஆன்சர் சி அம்மீட்டர். 16, 7 துண்டு காட்சி பலகையில் பயன்படுவது எது? ஆன்சர் ஒளிமின் டயோடு. 17, வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் பல்புகள் மின் விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு பயன்படுத்தும் அளவு எவ்வளவு? ஆன்சர் ஏ 5 ஆம்ஸ்ட்ராங் குறைந்த திறன் வழங்கும் சுற்று. 18, எந்த ஒளி உமிழ் டயோடுகளை பயன்படுத்தி வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் தயாரிக்கின்றனர்? ஆன்சர் சிகப்பு, பச்சை, நீலம் இந்த ஒளி உமிழ் டயோடுகளை பயன்படுத்தி. 19, செவி உணர்வு ஒளி அலைகள் என்பது என்ன? ஆன்சர் 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை. 20வது கொஸ்டின், வெப்ப பரிமாற்றம் ஏற்படும் 3 விதங்கள் யாவை? ஆன்சர் பி வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, இந்த 3 வகைகளில் தான் வெப்ப பரிமாற்றம் நிகழும். 21வது கொஸ்டின், வெப்ப குடுவையில் டேஸ் சுவர் எந்த சுவர்
வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவையில் உள்ள திரவத்திற்கே அனுப்புவதால் நீண்ட நேரம் திரவம் சூடாக இருக்கும். வெப்ப குடுவைனா ஃப்ளாஸ்க். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா சில்வர் சுவர். 22. யாருடைய தங்க இழை சோதனைக்கு பின் அணுவினுள் புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற மின் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ரூதர்போர்டு. 23. நிலை மின்காட்டியை முதலில் வடிவமைத்த ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் யார்? ஆன்சர் வில்லியம் கில்பர்ட். 24. கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது? ஆன்சர் டி பாரிஸ் சாந்து கால்சியம் பை ஹெமிஹைட்ரேட். 25. கீழ்காணும் கூற்றில் இயக்க நிலையில் உள்ளவைகளில் தவறானது எது? ஆன்சர் டி ஒரு மேஜையின் மேல் இருக்கும் புத்தகம். இதில் இயக்க நிலையில் இருக்க உதாரணத்துக்கு தவறானது. மீதி 3 சரி. சாலையில் ஓடுகின்ற கார், காற்று வெளியில் பறந்து இருக்கின்ற பறவை மற்றும் தூசிகள், விமானம், இது எல்லாமே வீட்டின் மேற்கூரை மீது மின் விசிறி சுற்றுதல், எல்லாமே இயக்க நிலையில் உள்ள பொருட்கள். 26வது கொஸ்டின். காற்றில்லாத வெற்றிடத்தில் அழிப்பான், காகிதங்கள், பந்து போல் சுருட்டப்பட்ட காகிதம் போன்ற அனைத்து பொருட்களில் எந்த பொருள் முதலில் தரையை வந்தடையும்? ஆன்சர் சி 3 பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும். 27. துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள உலர்த்தியில் செயல்படுவது எந்த வகை விசை? ஆன்சர் மைய நோக்கு விசை. 28வது கொஸ்டின். ஒளி அலைகள் எந்த திசை வேகத்தில் பரவும்? ஆன்சர் 3×10⁸ மீட்டர் பை வினாடி என்ற திசை வேகத்தில். 29வது கொஸ்டின். சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய எது பயன்பட்டது? ஆன்சர் ஊசித்துளை கேமரா. 30. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆன்சர் ஆரியப்பட்டா. 31. வெற்று கண்களால் இரவு வானத்தில் ஏறக்குறைய எத்தனை நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடியும்? ஆன்சர் 3000 நட்சத்திரங்கள். 32. எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு? ஆன்சர் பி 17.2 மீட்டர். 33. நீரில் மூழ்கி இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது எது? ஆன்சர் சோனார். 34. தோல் நோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்கம் எது? ஆன்சர் கதிரியக்க பாஸ்பரஸ். 32. 35. எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் சி ஜே தாம்சன். 36. பீட்டா துகளின் மின் சுமை எவ்வளவு? ஆன்சர் -E. 37. 1913ஆம் ஆண்டு கதிரியக்க சிதைவை விளக்கியவர்கள் யார்? ஆன்சர் பி சாடி மற்றும் ஃபஜன். 38. அணுக்கரு ஒவ்வொரு பிளவிற்கும் டேஸ் அளவுடைய சராசரி ஆற்றல் வெளியாகிறது? ஆன்சர் சி 3.2×10⁻⁻11 ஜூல். 39. பிளவுக்கு உட்படும் பொருளுக்கு உதாரணம் என்ன? ஆன்சர் சி யுரேனியம் 235. 40வது கொஸ்டின். HIV மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை எது? ஆன்சர் வெஸ்டர்ன் சோதனை. 41. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பென்சிலின். 42. கடின நீரை மென்னீராக மாற்றும் செயல்முறையில் பயன்படுவது எது? ஆன்சர் சோடியம் கார்பனேட். 43. கிரேக்க மொழியில் அணு என்றால் அதன் பொருள் என்ன? ஆன்சர் பிளக்க இயலாத. 44. தர்பூசணி பழத்தை அணு மாதிரிக்கு உதாரணமாக கூறியவர் யார்? ஆன்சர் சி ஜே தாம்சன். 45. மின்னூட்டமற்ற மிகச்சிறிய நிறை கொண்ட இத்துகள்களுக்கு நியூட்ரினோ என்று பெயர் சூட்டியவர் யார்? ஆன்சர் பெர்மி.
46 அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் சி ஸ்வான்டே அர்ஹீனியஸ். 47 தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலம் எது? ஆன்சர் கரிம அமிலம். 48 பூஞ்சைகளின் உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் சி மைசீலியம். 49 பாக்டீரியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ராபர்ட் காச். 50 அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஜான் டால்டன். 51 ஆவர்த்தன அட்டவணையில் 17வது தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஹாலஜன்கள். 52 இரும்பு ஐசோடோப்பான இரும்பு 59 எதற்கு பயன்படுகிறது? ஆன்சர் ஏ இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் பயன்படுது. 53 லேசான தாதுவான ஜிங்க் ஃப்ளண்ட் ZNS எந்த முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது? ஆன்சர் நுரை மிதப்பு முறை. 54 தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஏ நெஹமையா க்ரூ. 55 RRYY என் புறத்தோற்றம் எது? இந்த RRYY என்பது எதனுடைய புறத்தோற்றம்? ஆன்சர் பச்சை உருண்டை. 56 தாவரத்தில் புறத்தோலில் காணப்படும் சிறுதுளைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஸ்டொமோட்டா. 57 மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கும் அதை நிறுத்துவதற்கும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுவது ஏது? ஆன்சர் சாவி. எந்த தாது மிகவும் விலை உயர்ந்தது மற்றும் எளிதில் அதன் மீது கீறல் விழுவதில்லை? எந்த தாது? ஆன்சர் ஏ குரோமியம். 59 ஃப்ளாஷ் ஒளியில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் விரிகதிர்கள். 60வது கொஸ்டின் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது நிகழ்வது என்ன? ஆன்சர் சூரிய கிரகணம். 61 மனித உடலின் ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் குரோமோசோம்கள். 62 குரோமோசோமின் இறுதி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் டி டீலோமியர். 63 குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் வால்டேயர். 64 ஒரு ஒளியானது கனத்ததா அல்லது கீச்சலானதா என்பதை அறிய உதவும் ஒளியின் பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சுருதி. 65 117வது தனிமம் எது? ஆன்சர் டென்னசன். 66 உள் இடைநிலை தனிமங்கள் எவ்வாறு என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் F தொகுதி தனிமங்கள். 67 ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் அமைந்துள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் லோக்கஸ். 68 அசிட்டிக் அமிலம் தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் ஏ அசிட்டோபாக்டர் அசிட்டை. 69 சாதாரண உப்பாக பயன்படுவது எது? ஆன்சர் சோடியம் குளோரைடு. 90 ஸ்ட்ரான்சியமானது கேன்சர் மருத்துவத்தில் பயன்படுகிறது. இதனுடைய குறியீடு எதனுடைய குறியீடு? இந்த எஸ்ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஸ்ட்ரான்சியம். 71 ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் பாரம்பரியம். 72 யாருடைய கண்டுபிடிப்புகள் நவீன மரபியலுக்கு அடித்தளமிட்டன? ஆன்சர் கிரிக்கர் ஜோஹன் மெண்டலினுடைய கண்டுபிடிப்புகள். மெண்டல் தனது ஆய்விற்கு தேர்ந்தெடுத்த தாவரம் எது? ஆன்சர் பட்டாணி செடி. 74 குரோமோசோமில் ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் காணப்படும் குரோமோசோம் வகை எது? ஆன்சர் அக்ரோசென்ட்ரிக்.
75 உயிரினங்கள் உற்பத்தி செய்யும் இன செல்களில் ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டும் இடம்பெற்றுள்ளது. எனவே இன செல்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது. ஆன்சர் ஒற்றை மைய செல்கள். 76 ஓர் உயிரின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் அல்லோசோம்கள். 77 டிஎன்ஏ என்பது மில்லியன் கணக்கான எதை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறு ஆகும்? ஆன்சர் நியூக்ளியோடைடுகள். 78 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் 1 கெல்வின் வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் வகையில் எந்த அளவீட்டு முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கெல்வின். 79 ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி எது? ஆன்சர் கைட்டாஸ்கோப். 80 ஒரு சர்க்கரை மூலக்கூறு என்பது என்ன? ஆன்சர் ஏ டி ஆக்சிடைபோஸ் சர்க்கரை. 81 டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் எந்த அளவிலானது? ஆன்சர் 34 ஆம்ஸ்ட்ராங். 82 உடலில் உண்டாகும் ஒலிகளை கேட்க உதவுவது எது? ஆன்சர் இதய துடிப்பளவி. 83 காதுகளின் உட்பகுதியில் அழுத்த மாறுபாடுகளை மின் சமிக்கைகளாக மாற்ற பயன்படுவது எது? ஆன்சர் காக்லியா. 84 ஒற்றை கசை இலைக்கு உதாரணம் என்ன? ஆன்சர் சூடோமோனஸ் எரிகினோசா. 85 சடுதி மாற்றம் என்ற சொல்லை ஹிகோடேவரிஸ் அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? ஆன்சர் 1901 ஆண்டு. 86 டவுன் நோய் கூட்டு அறிகுறி முதலில் எந்த மருத்துவரால் அடையாளம் காணப்பட்டது? ஆன்சர் லாங்டன் டவுன் என்ற மருத்துவரால். 87 நீர் இழப்பினால் ஏற்படும் தாகம் மற்றும் அதனை தொடர்ந்து அதிக அளவு நீர் பருகுதல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் டயாபிட்டிஸ் மெல்லிடஸ். 88 சிப்கோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தோன்றியது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். 89 ஒரு நானோமீட்டரினுடைய மதிப்பு என்ன? ஆன்சர் 10⁻⁻⁹ மீட்டர். 90வது கொஸ்டின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பெங்களூர். 91 நிபா வைரஸ் ஒரு டேஷ் ஆகும்? ஆன்சர் சினோட்டிக் வைரஸ். ஒயின் மற்றும் ஒயின் உற்பத்தி செய்யும் முறைகளை பற்றிய அறிவியலுக்கு என்ன பெயர்? ஆன்சர் இனாலஜி. 93 மண்ணிற்கு அதிக உப்புத்தன்மையை தரும் சோடியம் அயனிகளை நீக்கவும் பயன்படுவது எது? ஆன்சர் ஜிப்சம். 94 கரும்பு விளைவதற்கு ஏற்ற மண் எது? ஆன்சர் நடுநிலைத்தன்மை மண். 95 தொலைவுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீட்டு மரபுகள் எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் சி கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு. 96 கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் எவ்வளவு? ஆன்சர் டி 400 நானோமீட்டர்லிருந்து 700 நானோமீட்டர் வரை. 97 செவ்வாய் கிரகத்தை சுற்றும் மங்கள்யான் என்னும் துணைக்கோளை ஏவிய ஆண்டு எது? ஆன்சர் 2013 நவம்பர் 5. 98 1943 ஆண்டில் உயிர் எதிர்பொருள் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் செல்மன் வாக்ஸ்மேன். 99 ஃபியூமரிக் அமிலம் தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் ரைசோபஸ் ஒரைசே. 100வது கொஸ்டின் யானைக்கால் புழு நோய் எந்த ஒட்டுண்ணியால் ஏற்படுகின்றது? ஆன்சர் சி உச்சரீரியா ஃபேன்கிராஃப்டி என்ற ஒட்டுண்ணியால் ஏற்படுது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸில் இருக்க எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான 100 கொஷின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சயின்ஸ் கொஷின்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ
முக்கியமான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி எடுத்து தான் நம்ம டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 கொஸ்டின்ஸ் வந்து தரவு பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ், எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜியாகிரஃபியில் இருக்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாச்சு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.